2 பேரும் காதல் ஜோடி வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருக்கீங்க. நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா உங்களை பிரிச்சு உங்க அப்பா வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவன் தாமா சொன்னான். உங்களுக்கு இப்ப இந்த கல்யாணம் நடக்கூடாது அவ்வளவுதானங்க? அதெல்லாம் நடக்காதுங்க, பாத்துக்கலாம் விடுங்க. மாப்பிள்ளை இங்க இருக்கட்டும், பொண்ணு காணாம போன நீங்க இங்க இருந்தா கல்யாணம் நடக்கும். நீங்க இங்க இருக்காதீங்க. எதற்காக மறுபடி நீங்க 2 பேரும் காலேஜ்ல இருந்த லவ் அப்படிதானே? 2 பேரும் ஒரே வீட்ல பண்ணிருக்கீங்க, இப்போ ஓடி வந்துட்டீங்க அப்படிதானே? 2 பேரும் மேஜர் விரும்பி ஓடி வந்துட்டாங்க. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது சார். நாம இப்ப இங்க இருந்து வெளியே கிளம்பி போயிட்டா அவங்க நம்ம காரை நிறுத்தி உங்களை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நிலா, சொல்லு நிலா. திவ்யா, பிஸியா இருக்கியா? இல்ல, ஃப்ரீ தான். ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஏய், எதுக்கு அழுற? நிலா, என்னாச்சு நிலா? ஏன் அழுற? நீ எங்க இருக்க முதல்ல? ஏதாவது பிரச்சனையா? நேத்து கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு இப்போ? சரி விடு, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். நீ வர வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கூட வந்து தங்கிக்குவா. என்ன ஆச்சுடி? என் வீட்டுல இருந்து வந்துட்டேன் திவ்யா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கூட தங்கிக்குவா ப்ளீஸ். என்ன கேள்வி இது? தாராளமா வா, எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கோ. இப்ப நீ எங்க இருக்க? என் வீட்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல ஒரு கோவில் இருக்கு. நான் அங்கதான் உட்கார்ந்து இருக்கேன். சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். இல்ல, நானே வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போன்லயே இப்படி அழுற, தனியாலாம் வர வேண்டாம். நீ அங்கேயே இரு, நான் ஒரு 20 மினிட்ஸ்ல வரேன். பாண்டி அன்பிளாக் பண்ணலாமா? வேண்டாமா? வீட்டுல வர சாவடிக்கிறாங்க. அன்பிளாக் பண்ணா கால் பண்றானான்னு பாப்போம். கால் பண்றானான்னு பாரு. சரி, நான் கால் பண்ணு. யாரா? சோழனா? இல்லண்ணா, தெரிஞ்ச ஒருத்தர் வண்டி சர்வீஸ் கொடுத்திருந்தாரு. எப்ப கிடைக்கும்னு கேட்டு கால் பண்றாரு. நான் அப்புறம் பேசிக்கிறேன்.
எடுக்க மாட்டேங்கிறான். இத்தனை நாள் கழிச்சு அன்பிளாக் பண்ணி கால் பண்ணிருக்கேன். ஒரே ரிங்ல எடுக்க வேண்டாமா? ச்சே. அவ்வளவுதான்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நாள் என்னைக்கு வரும்னு இழுத்துட்டு கிடந்துச்சு, அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலன்னு ஒரு பழமொழி இருக்கு பாத்தியா, அது ஒரு தொம்பிக்கு தான் கரெக்டா பொருந்தும். காலையில வரைக்கும் சேர்ந்து வாழ்றேன்னு சொன்ன பொண்ணு கோர்ட்டுக்கு போனவன்னு அப்படியே மாத்தி சொல்லிருச்சு. இது வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டுல இருந்ததுக்கு டைவர்ஸ் ஆகலன்னு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு, கிளம்பி போயிட்டா. உங்க திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா? அவங்க போயிட்டாங்க தான், அதுக்காக வரமாட்டாங்களா? இல்ல பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நீங்களும் அதே சொல்லாதீங்க. தடவை கால் பண்ணிட்டேன். போன கூட பார்க்க முடியாத உன்னால. அப்படி என்ன வேலையில இருக்கான் அவன்? அதுக்குள்ள என்ன மறந்துட்டானா? இல்ல நான்லாம் ஒரு ஆளு இல்லன்னு நினைக்கிறானா? ச்சே. உங்க டிகிரி சர்டிபிகேட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. நிலா, என்ன ஆச்சு நிலா? என்னடி? ஐயோ, எதுக்குடி அழுற? கண்ணை முதல்ல தொட. சொல்லு, எதுக்கு அழுற? என்ன ஆச்சுடி? எதுக்கு வீட்டை விட்டு வந்த? டிவோர்ஸ் பண்ணிட்டேன். டிவோர்ஸ் பண்ணிட்டியா? என்னடி சொல்ற? ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு? டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ற? டிவோர்ஸ்ல பெரிய ப்ராசஸ் ஆச்சு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இந்த பொண்ணு ரொம்ப நேரமா இங்க உட்காந்து அழுது. ஆமாக்கா, என்னன்னு தெரியலையே. நிலா, இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம். நீ வா, நம்ம ஹாஸ்டலுக்கு போலாம். அங்க வச்சு பேசிக்கலாம். எந்திரி, வா 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 நிலா. பாண்டி, உனக்கு எல்லாம் பிடிச்சிக்குதுல்ல? என்ன பிடிச்சிருக்கல? உனக்கு கண்ணால முடிவாய்க்குது. பையனையும் பையன் குடும்பத்தையும் உனக்கு பிடிச்சிக்குதான்னு கேக்குறேன். யோ, இவகிட்ட எதுக்கே இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க? இவ லட்சணம் தெரிஞ்சு அவன் கண்ணால மணிக்கிறதே பெரிய விஷயம். இதுல பிடிச்சிருக்கா இல்லையான்னு வேற கேட்டுன்னு இருக்க? ஏய், இத பாரு, ஜூன் 15 கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குது. இனிமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற வழிய பாரு. அதை விட்டுட்டு சும்மா மாத்தி மாத்தி பேசுறதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் தங்கச்சிலாம் பார்க்க மாட்டேன். நீ என்னைக்கிட்ட என்ன தங்கச்சியா நினைச்சிருக்க? மாட்டு அடிக்கிற மாதிரி தானே அடிச்சிருக்க. நீலா பேசுறியா? நான் தான் சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்துல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? நாடி சொல்லு.
நான் சொன்னேன் என்ன சொன்னேன் சொல்லு சாரி என்ன சொல்லிட்டேன் அதுக்கு தொடக்கத்தை எடுத்து அடிக்கிறேன். கேட்டியாயா இவ பேசுறத கேட்டியா ஆ? கண்ணால கொண்டு பேசிட்டு வந்தாச்சு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கியா நீ அடிச்சு பல்லல டேய் டேய் மா இப்படி வா இரு. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கேட்டதும் திடீர்னு ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே. பையன் யாரு, என்ன பண்றான், அதெல்லாம் விசாரிச்சீங்களான்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ள இப்படி கோவப்பட்டா எப்படி? ஒழுங்கா விசாரிச்சீங்களாவா? அவங்க அம்மா அப்பா பையனை பத்தி சொன்னாங்கல்ல, அப்ப நீ காதை மூடிட்டு இருந்தியா? அவங்க சொல்றதெல்லாம் விடு நைனா. நீ விசாரிச்சியா? அதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேன். நீ கட்டிக்கிறேன்னு சொன்ன அந்த மெக்கானிக்கை விட 100 மடங்கு இந்த பையன் நல்லவன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு. நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி பேசாத வானதி. உங்க அம்மாக்காரி சொல்ற மாதிரி சத்தியமா உன்னை வீட்டுல வச்சுக்கவே பயமா இருக்கு. எப்படா கட்டி கொடுத்தா அனுப்புன்னு தோணுது. அப்படி சொல்லியா? இன்னைக்கு என்ன பண்ணுவாளோ நாளைக்கு என்ன பண்ணுவாளோன்னு தினம் தினம் பயந்து சாக வேண்டியதா இருக்கு. எதுக்கு ஒண்ணு பெத்தவனு இருக்கு. இங்க பாரு என்ன ஏதோ பயங்கரமா யோசிச்சுங்கிற. நீ தானே உடனே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்க கிட்ட தைய தக்கன்னு குதிச்ச. இப்ப என்ன எங்களை கேள்வி கேட்டுங்கிற? மா இவ மேல எனக்கு சந்தேகமாகுதுமா. ஏய் என்ன கருமத்தை யோசிக்கிறேன்னு சொல்லி தொலையடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பையனை பத்தி விசாரிச்சீங்களான்னு தான் கேட்டேன், அவ்வளவுதான். அதெல்லாம் விசாரிச்சுட்டோம். நீ பார்த்த பையனை விட இவ ரொம்ப நல்லவன். ஜூன் 15ஆம் தேதி அந்த பையன் கையால தாலியை கட்டிட்டு இந்த வீட்ல இருந்து நடைய கட்டுற வழியை பாரு. அப்போது எங்களுக்கு நிம்மதி கிடைக்குதான்னு பாக்கலாம். இதுக்கு மேல இந்த கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் பண்ணுன்னு நினைச்ச பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு சொல்லிட்டேன். நீ என்னமா இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ போய் விடுற? நான் ஜஸ்ட் கேட்டேன். பாத்தியாடா ஜஸ்ட் கேட்டாலாம். பையனை பத்தி எனக்கு தெரியணும்ல. நீங்க விசாரிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஓகே தான். கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா செருப்படி வாங்குவோம் போல இருக்கே. உண்மையாதான் சொல்லணுமோ? அவசரப்பட்டுட்டியே வானதி. பண்றதுன்னே தெரியல. வா நிலா வா. நிலா ஏதாவது சாப்பிடுறியா? என்ன நிலா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்க, அப்படி என்ன ஆச்சு? உனக்கு நிறைய விஷயம் தெரியாது திவ்யா. எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா எந்த மாதிரி சூழல்ல இல்ல கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. காலேஜ் முடிச்ச கையோட எங்க வீட்டுல எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த கல்யாணம் பிடிக்காம தான் நான் வீட்டை விட்டே வந்துட்டேன். என்னை சென்னை கூட்டு வர ஹெல்ப் பண்றதுக்காக தான் சோழன் என் கூட வந்தாரு. எப்படியோ கண்டுபிடிச்சு என் அப்பா எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க கல்யாணமும் நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சோழன் வீட்டுக்கே வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டு ஆட்கள் எனக்கு செட் ஆக ஆரம்பிச்சாங்க. அங்கேயே இருக்கலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்காக சோழனோட வைஃப்னு அர்த்தம் இல்லைல்ல. அதான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண கோர்ட் 6 months டைம் கொடுத்து கவுன்சிலிங்கும் போட்டாங்க. இதுக்கிடையில சோழன் மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவும் எடுத்துட்டேன். கோர்ட்ல அதை சொல்லி டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்ல போற நேரத்துலதான் எனக்கு ஒரு தெரிய வந்தது திவ்யா. சோழன் என்ன ட்ராப் பண்ணிதான் என்ன கல்யாணமே பண்ணிருக்காரு. என்னடி சொல்ற? ரேப்பா? ஆமா திவ்யா. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்கலனாலும் அங்க இருந்து நான் எஸ்கேப் ஆகி சென்னை வந்திருக்க முடியும். ஆனா சோழன் எனக்கு எதுவுமே தெரியாம போலீஸ் கிட்ட போய் நாங்க லவ் பண்றோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்காரு. என்கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொன்னாரு. அதை நம்பிதான் நான் அவரை கல்யாணம் பண்ண.
சோழன் பேசிக்காவே ரொம்ப பொய் சொல்லுவாரு. ஆனா இந்த லெவலுக்கு பிளான் பண்ணி என்னை ஏமாத்துவாரு நான் நினைக்கவே இல்லை திவ்யா. இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலடி. உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் எத்தனை ஹாஸ்டல் ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா? என்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இல்லைன்னு எந்த ஹாஸ்டல்லையும் என்ன சேர்த்துக்கவே இல்லை. ஆனா என் ஐடி ப்ரூஃப் சோழன் கிட்ட இருந்துச்சு. ஐடி ப்ரூஃப் காட்டி நான் ஹாஸ்டல் போயிட்டு அவர் வீட்டுல இருக்க மாட்டேன்ல, அதனால ப்ரூஃப் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சப்ப கூட நான் போப்பட்டனே தவிர அந்த வீட்டை விட்டு போல. ஆனா இந்த கல்யாணமே ஏமாத்தி தான் நடத்திருக்கான்னு தெரியும் போது முடியல. நிலா அழாத. எப்படி என்ன ஒரு பொம்மை மாதிரி நடத்திருக்காரு. அன்னைக்கு மட்டும் எனக்கு கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு சென்னை வந்திருப்பேன். ஏதோ ஒரு வேலையில சேர்ந்திருப்பேன். கொஞ்ச நாள்லயே என் அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்திருப்பாங்க. என் பேரண்ட்ஸ் எனக்கு பண்ணது பெரிய தப்புதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்கிட்ட பேசலங்கிறதுல எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு. இதெல்லாம் நான் தவிர்த்திருக்கலாமே. ரோஹிணி இப்படி பண்ணணும். நிலா அழாத நிலா. அவர் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்கிற நேரம் இப்படி பண்ணணும். நிலா அழாத நிலா. நிலா என் நம்பிக்கை மொத்தமா உடைச்சிட்டாரு திவ்யா. எனக்காக சோழன் நிறைய செஞ்சிருக்காரு. ஆனா அவர் என்கிட்ட இவ்வளவு போய் சொல்லும் போது நான் எப்படி அவரை நம்ப முடியும்? விடு நிலா அழாத. நான் என்ன தாண்டி செய்யறது? என்ன மறைச்சிருக்கானே தெரியல. அவன் சொன்ன ஒவ்வொரு போயும் வெளில வரும்போது இப்படி ஒரு முட்டாளா ஏமாந்திருக்கனே மேலே கோவம் வருது. புரியுது நிலா, நீ அழாத. உன் நிலைமை புரியுது. அழாத நிலா. நிலா இரு எடுக்கிறேன். கால் பண்றான். ரீச் ஆயிட்டேன்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். சொல்லு பலவா. ரீச் ஆயிட்டேன்டா. என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. நீ வீட்டுக்கு போயிட்டியா? என்னாச்சுடா? நீ அழுவுற? சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? ஆக்சிடென்டா? யார்? எப்படா? உங்களை விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்ல, அப்ப சோழன் எங்கள்கிட்ட கோவமா கத்திட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுச்சு. வழியில தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு எனக்கு. நாங்களா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். நான் பாக்கலாம்னு பார்த்தா உள்ள விட மாட்டாங்க. நீ எனக்கு மனசே கேட்கல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்ரா? ஜிவி ஹாஸ்பிட்டல். நீ சரி நான் உடனே வரேன். சரி. யாருக்கடி ஆக்சிடென்ட்? சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாட்டி நான் உடனே போய் பாக்குறேன் திவ்யா. நான் வரேன். இரு இரு, நீ மட்டும் போவாத, நானும் வரேன். வா.